இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்ள, அந்த 2 பேரையும் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க கொண்டு வந்தீங்க? அந்த 2 பேரையும் சிவனண்டியோட சித்தி தான் அவங்க வீட்டுல மறைச்சு வச்சிருந்தாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சு அங்க போனப்ப அவங்கள வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க. அப்புறம் எப்படி அவங்கள கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தீங்க? அவங்கள மாமாவோட பூர்வீக கோயில்ல தான் மறைச்சு வச்சிருந்தாங்க. என்னையா சொல்ற? அந்த கோவில் தான் பூட்டி இருக்கப்பா. அந்த கோயில் பூட்டி இருக்கிறதால அங்க யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சு அவங்கள அங்க மறைச்சு வச்சிருந்தாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது மாப்ள? பாட்டி தான் அதை கண்டுபிடிச்சு சொன்னாங்க. எங்க அம்மாவா? ஆமா மாமா, அவங்க தான் அந்த 2 பேரும் கோயில்ல மறைஞ்சிருக்காங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அத்தை, நீங்க தான் பாட்டி எதிரியா நினைக்கிறீங்க. ஆனா அவங்க ஒரு நாளும் உங்களை எதிரியா நினைச்சதில்ல. எந்த இடத்துலயும் உங்களை விட்டு கொடுத்ததும் இல்லை. உங்களை எல்லா இடத்துலயும் தான் மருமகன் தான் சொல்லியிருக்காங்க. எல்லா விஷயத்தையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு நியாயமா நடந்துக்கிற நீங்க தாத்தா பாட்டி விஷயத்துல மட்டும் ஏன் தப்பாவே நடந்துக்கிறீங்க? என்ன என் அக்காவுக்கே புத்திமதி சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? இதுக்குதான் உன்னை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணுங்கிறது. எல்லாம் நீ குடுக்கிற இடம் தான்க்கா. இல்லன்னா நீ செய்யறது தப்புன்னு இப்படி மூஞ்சுக்கு நேரா சொல்லுவானா? சித்தி, இப்போ ராஜா என்ன தப்பு செஞ்சுட்டாருன்னு நீங்க எங்க அம்மாவை தூண்டி விட்டுட்டு இருக்கீங்க. பாட்டியோட கொஞ்ச நாளா தான் நாங்க பழகுறோம், பேசுறோம். எங்களுக்கே அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு தெரியுது. ஆனா உங்களுக்கும் அம்மாக்கும் ஏன் அது புரியல? எலெக்ஷன் டைம்ல அம்மா மேல கொலை பழி விழுந்தப்பவும் பாட்டி தான் காப்பாத்தினாங்க. இப்பவும் நம்ம வீட்டை பாட்டி தான் காப்பாத்தி கொடுத்திருக்காங்க. இப்பவாச்சும் பாட்டிய புரிஞ்சுக்கோங்கம்மா. எல்லாரும் கொஞ்சம் பேசுறத நிறுத்துறீங்களா? நீங்க 1000 சொன்னாலும் அவங்க தான் என் அம்மாவை கொன்னவங்க. என்னால அவங்கள மன்னிக்கவே முடியாது. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ், கம் இன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சொல்லுங்க. அந்த ஜமீன்தார் ஃபேமிலி கொலை கேஸ யாரு செஞ்சாங்கன்னு தெரியாம டிஎஸ்பி தலையை பிச்சுக்கிட்டு இருக்காரு மேடம். உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்டாரு மேடம். இன்ஸ்பெக்டர் கூட வந்திருக்காரு மேடம். நான் இந்த கேஸ ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, கல்பிரிட் யாருங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டேன். யாரு மேடம்? கொலை செஞ்சது அவரோட மூத்த மகன் தான். என்ன மேடம் சொல்றீங்க? மூத்த மகனா? எஸ். போய் அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. ஷூரா மேடம்? 100% ஷூர். மேடம், போலீஸே மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்க கேஸ் நீங்க எப்படி அதை அவ்வளவு ஈஸியா ட்ராக் பண்ணீங்க? ரொம்ப சிம்பிள். ஜமீன்தாரோட பர்சனல் டிரான்சாக்ஷனை பார்த்ததுல அவர் அடிக்கடி சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்திருக்காருன்னு தெரிஞ்சது. அங்க இருக்கிற சோர்ஸ் மூலமா விசாரிச்சா அங்க அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கிறதும் தெரிய வந்துச்சு. ஜமீன்தார் தன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அந்த ஃபேமிலிக்கு மாத்தி எழுத பிளான் பண்ணிருக்காரு. இந்த டீடைல அவருடைய ஆடிட்டர் கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அப்படி மாத்தி எழுதுனா அதனால பாதிக்கப்பட போறது அவரோட பையன்தான். சோ அவன் தான் கொன்னு இருக்கான். வாவ், சூப்பர் மேடம். போலீஸே திணறின கேஸ் எப்படி மேடம் கண்டுபிடிச்சீங்க? அதுதான் இந்த தீபாவதி. டிடெக்டிவ் தீபாவதினா சும்மாவா? ஓகே, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. ஓகே மேடம். ஓகே, நான் வரேன் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். என் பேரு சாமுண்டீஸ்வரி. ஓகே. டிடெக்டிவ் ஏஜென்சியோட சீஃப் தீபாவதியை மீட் பண்ணணும். ஒரு நிமிஷம் மேடம். மேடம், உங்களை பார்க்க சாமுண்டீஸ்வரின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா மேடம். ஓகே, அனுப்புங்க. ஓகே மேடம். மேடம், நீங்க உள்ள போங்க. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், கம் இன்.
உட்காருங்க. ஓகே. சொல்லுங்க சாமுண்டீஸ்வரி, ஏதோ ஃபேமிலி இஷ்யூன்னு என் ஹெல்ப் தேவைப்படுறதா சொன்னீங்க. என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க. என் வீட்ல என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. நிறைய குழப்பமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த குழப்பத்தை எல்லாம் நீங்க தான் தீர்த்து வைக்கணும். மேடம், கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சோ உங்க சந்தேகம் எல்லாம் உங்க மாப்பிள்ளை ராஜா பத்தினதுதான் இல்லையா? ஆமா மேடம். ஓகே. இதுல இருக்கிறவர் தான் என் மாப்பிள்ளை ராஜா. இவர் எங்க வீட்டுக்கு முதல்ல டிரைவரா தான் வந்தாரு. அப்புறம் இவரோட நல்ல குணம், நேர்மை இது எல்லாத்தையுமே பார்த்து என் பொண்ணை இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இன்னைக்கு வரைக்கும் இவர் என் குடும்பத்துக்கு நிறைய நல்லதுதான் செஞ்சிருக்காரு. என்கிட்டயும் ரொம்ப மரியாதையா தான் நடந்துக்கிறாரு. ஆனா இவர் உண்மையிலேயே யாருங்கிறதுல தான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்னு சொல்லுங்க. எங்க ஊரு திருப்புலானிக்கு பக்கத்து ஊர்ல ராஜா சேதுபதி, பரமேஸ்வரின்னு வயசானவங்க இருக்காங்க. அவங்கதான் என் அம்மாவோட சாவுக்கு காரணமானவங்க. அதனால அவங்க மேல எனக்கு எப்பவுமே தீராத கோவம், பகை இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்கள அடியோட வெறுக்கிறவனா. ஆனா அவங்க பேரன்தான் என் மாப்பிள்ளை ராஜான்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அவர்கிட்ட கேட்டா அப்படிலாம் இல்ல, நான் ராஜா தானு சொல்றாரு. அந்த சேதுபதி பரமேஸ்வரியோட பேரனையும் நான் பார்த்திருக்கேன். அவனோட பேச்சு, நடவடிக்கை எல்லாமே லூசுத்தனமா இருக்கும். லூசுத்தனமா என்ன, அவன் லூசே தான். அவன் அந்த கிழவன் கிழவியோட பேரனா இருப்பானான்னு எனக்கு பல தடவை டவுட் வந்திருக்கு. அதனால என் மாப்பிள்ளை ராஜா யாரு, அவரோட உண்மையான பேரு ராஜா தானா, அவர்தான் அந்த ராஜா சேதுபதி பரமேஸ்வரியோட பேரனா, அவரோட பேக்ரவுண்ட் என்னங்கிற எல்லா டீடைல்ஸையும் நீங்க தான் எனக்கு விசாரிச்சு சொல்லணும். அதுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல, அதை நான் பே பண்ணிடுறேன். எனக்கு என் மாப்பிள்ளை பத்தின ஃபுல் டீடைல்ஸும் வேணும்.